வணக்கம். இப்போது நம்மளை சுற்றி இருக்கிற சூழலை பார்க்குறப்ப பெட்ரோல் விலை கண்டிப்பாக டீசல் விலைலாம் கண்டிப்பாக ஏறிடும். சிலிண்டர் விலை முடிஞ்சு போச்சு. ஸோ பெண்களாகிய நம்ம கையில் என்ன இருக்குன்னா, முடிஞ்ச வரைக்கும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தலாம். நம்மளால் முடியும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கிச்சனில் போய் சமைக்க போனோம்னா மேக்ஸிமம் சேவ் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச கையோடையே குக் பண்ணி முடிச்சது சிலிண்டரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டைம் எடுத்துக்குங்க. ஆனால் அதாவது ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கம்மியாக வச்சு அதில் குக் பண்ணுறப்ப இன்னுமே சிலிண்டர் சேவ் ஆகும். நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறப்ப இப்போ அதிகமாக விலை ஏறி வாங்கி தான் ஆகணும், நம்ம சமைச்சு தான் ஆகணும், இல்லைன்னு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி தான் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறுறப்போ இப்போ வண்டியில் போகிறேன்னுங்க நிலமையெல்லாம் என்னென்னு தெரியல. ஒன்று பண்ணலாம், வரத்துக்கு பதிலாக சாப்பாடு கட்டிட்டு போய் படுத்து தூக்க வேண்டியதான். நான் 2 டைம் 4 டைம் அலைவேன். இப்போ ஆஃபீஸ்லேயே போய் இருந்துட வேண்டியதான். இருந்துட்டு ஒரு வழியாக ஈவினிங் தான் வரணும் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை. அப்படி இருக்குது பெட்ரோல் விலை ஏறுறதை பார்த்தா. ஏறிடும் இப்போ கன்ஃபார்மு. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ இந்த மாதிரி காஸ்ட்லியாக நம்ம செலவு பண்ண முடியல அப்படின்னா பஸ்ஸு, லேடிஸ்க்குனா ஃப்ரீ பஸ்ஸெல்லாம் இருக்கிறதெல்லாம் டைமிங் பார்த்து நம்ம போகலாம். ஜென்ஸு எல்லாம் மேக்ஸிமம் அதை ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறதுக்கு ஆல்ட்ரு ஏதாவது நம்ம தேடிக்க வேண்டியதுதான். இல்லை வேறு வழி இல்லை, அதெல்லாம் எவ்வளோ வந்தாலும் அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. காரு எல்லாம் வச்சுருக்கவங்கலாம் அதே தான் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது நம்மளோட நிலைமை இப்போ அப்படி தான் இருக்குது. எப்படி அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் உயிரோடையாவது நம்ம இருந்ததெல்லாம் அனுபவிப்போமா அப்படிங்கிறது ஷுவரானு தெரியல. நிறைய நடக்கிறதுனால எல்லோரும் ஜாகிரதையாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் செலவுகள் எல்லாம் குறைச்சி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்போ இருக்கிறத எப்படி சேவ் பண்ண முடியும், வச்சு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிங்க. இதில் பெண்களோட கையில் நிறைய பொறுப்பு இருக்குது. பார்த்து செய்யுங்க. ஃபேமிலியில் பிரச்சனை இல்லாமல் எக்கனாமிக்கலாக சஃபர் ஆகாமல் பார்த்து செய்யுங்க. ஓகே, பாய்.